வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். எடுத்தோன்னே இந்த கங்குவா அப்படின்ற படம் வந்து பெரிய பட்ஜெட்டில் ஞானவேலாஜாவுடைய ப்ரொடக்ஷனில் சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் உருவாகியிருக்கு இல்லையா? ஸோ இந்த படத்தை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் படத்துலேருந்து வெளியான ஒரு சில வீடியோஸும் சரி செம்ம வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பெரிய பட்ஜெட்டில் இருக்கும்போது அப்படின்றது இந்த படத்துடைய கிளிம்ஸ் அண்ட் ட்ரெய்லரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த படமும் இப்போ ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அக்டோபர் 10 தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா நிறைய படங்கள்லாம் ப்ரமோஷன்ற ஒரு விஷயத்திலேயே அடி வாங்கி ஓடிடும். அப்படி இருக்கும்போது அஞ்சான் படம் எடுத்துக்கோங்களேன். அந்த படத்தில் லிங்குசாமி அவர்கள் எனக்கு மொத்த விஷயத்தையும் நான் இந்த படத்தில் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்னங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்களால் பயங்கரமாக ட்ரோல் ஆகப்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ ஞானவேல்ராஜா அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. படத்தோடைய பார்ட் 1 கூட தெரியாமல் யார் வேணாலும் போட்டி போடலாம் அப்படின்னா அக்டோபர் 10 தேதி என்ன பெரிய படம் ரிலீஸ் ஆகுது? வேட்டையன் படம். ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் அந்த ஞானவேலுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து தெரியாமனா வரலாங்க. ஆனால் இந்த கங்குவா படத்துடைய செகண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த படத்துக்கு யாருமே போட்டி போட மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்து மேலே எங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏங்க இப்படி பேசாமல் விட்டுருந்தா கூட அந்த படம் ஏதாவது ஓடி இருக்கும். ஆனால் இப்படிலாம் பேசி படத்தை அவுட் ஆக்கி விட்றாதுங்க. ஆல்ரெடி அஞ்சான் படத்தை காலி பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி கங்குவா படம் கவுந்துற போது கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். யார்? சூர்யாவுடைய ரசிகர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனையும் சரி இல்லை இந்த கதையை ரிவீல் பண்ணுறதும் சரி படத்தை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்கன்னா அப்போ அந்த படம் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் என்னமோ. தனுஷோடைய இயக்கத்திலையும் நடிப்பிலையும் ராயன் அப்படின்ற படம் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை பெரிய சக்ஸஸாக கொடுத்துட்டாங்க. வசூல் ரீதியாக இந்த படம் வெற்றி. நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க இந்த படத்தை பற்றின பாசிட்டிவ் ரிவ்யூஸா. ஆனால் இந்த படத்துக்கு சர்வதேச அளவிலான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த படக்குழு ஷேர் பண்ணும் போதே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. என்னன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே சரி இந்த ஆஸ்கர் அகாடமி ஆஃப் லைப்ரரி இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த வரிசையில் ஏதாவது ஒரு படம் சூப்பர் ஹிட்னா அந்த லைப்ரரியில் போய் சேர்ந்துரும் இல்லையா? அப்படி இருக்கும்போது தனுஷோடைய ராயன் திரைப்படத்துடைய திரைக்கதை ஆஸ்கர் அகாடமியோடைய லைப்ரரியில் சேர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துடைய கதை நல்லா இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இப்போ கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இந்த ராயன் திரைப்படத்தை. ஆல்ரெடி எத்தனை பேரும் இந்த ராயன் திரைப்படத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் ஆனால் இந்த ஒரு சர்வதேச அங்கீகாரம் இந்த படத்தை இன்னுமே கூடுதல் பலமாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எம் ராஜேஷோடைய இயக்கத்தில் ஜெயம் ரவியோடைய நடிப்பில் பிரதர் அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியங்கா மோகன் இருக்காங்க, பூமிகா சாவ்லா இருக்காங்க, அதே மாதிரி நட்டி நடராஜன், விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் பட்டாளம் இதில் இருக்காங்க. அண்ட் இந்த படமும் ரொம்ப கிளாஸான ஒரு படமாக உருவாகி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை வந்து முன்னாடி ரிலீஸ் டேட் வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 3 ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே தள்ளி கொண்டு போய் தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜெயம் ரவியோட படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து சைரன் படமும் பெருசா ஒன்றும் ஹிட் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படத்தை தீபாவளிக்கு விட்டுருக்காங்களே. ஆனால் தீபாவளிக்கு இன்னொரு படம், அதாவது சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கே. அந்த படத்துடைய நிலை என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 2 படமும் இப்போ போட்டியாக கிளம்ப இறங்கியிருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக அடி தட்டி அப்படி ஷூட்டிங் அப்படி இருக்கும். ஏன்னா இது உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனால் இந்த பிரதர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். ஃப்ளேவர் வேற வேறையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வசூலும் பிரிஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நான் எந்த படம் பெரிய அளவில் ஹிட் அடிக்குது, பெரிய அளவில் போட்டி போடக்கூடிய திரைப்படம் இதுதானா இல்லை வேற ஏதாவது திரைப்படத்தை இது கூட சேர்க்க போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஜவான் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா என்னதான் பிளான்ல இருக்காரு அப்படின்னே தெரியல. ஏன்னா தமிழ்ல ஒரு படம் பண்ண போறான்னு சொன்னாங்க, இல்லை மல்டி காஸ்டிங்ல ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கிடையில அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ரொம்பவே பிஸி ஆகிட்டார் போல. ஏன்னா அடிக்கடி அங்கே தான் போயிட்டு வந்துகிட்டே இருந்தாரு. அவங்கள பார்க்கறத விட இவங்களை பார்க்கறதா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஃபோட்டோஸ்க்குலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்ததான் அட்லி என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில் இப்போ அட்லி மும்பையிலேயே ஒரு ஆஃபீஸை போட்டு அங்கேயே ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அந்த கதை கிட்டத்தட்ட முடிய போகுது. எல்லா அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டையும் வச்சு பயங்கரமாக தீவிர டிஸ்கஷனில் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த படத்தோடைய ஃபைனல் அவுட்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு மாக்காவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இது இல்லாமல் இந்த படத்துடைய காஸ்ட் யார் யார் ஆல்ரெடி பேச்சுவார்த்தைலாம் நடந்துருச்சு. இதில் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர், ஹிந்தியில் தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட்
மோஸ்ட் ஆக்டர் எடுத்து ஒரு மல்டி காஸ்டிங் மூவியாக ரெடி பண்ணோம். ஏன்னா அதுதானே இப்போ ஹிட், அதுதானே பேன் இந்தியா படமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த வரிசையில் இந்த படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. அடுத்ததான் என்ன மாதிரியான கிரேடை உயர்த்த போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் மில்டனுடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண டேரக்டருக்கே ஷாக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. படத்தை ஃபைனல் அவுட்டாக பார்க்குறதே டேரக்டர் தான். அவர் அப்ரூவல் கொடுத்து சென்சார் போர்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும். இவ்வளோ இடங்களை தாண்டி வந்து கரெக்டாக ப்ரெஷ் ஷோ ஒன்று நடக்கும்போது சடனாக ஒரு விஷயம் மாறினதும் அவர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார், ரொம்பவும் கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற டைட்டுக்கு ஏற்ற மாதிரி விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கார் இல்லையா, அவருடைய கதாபாத்திரம் என்ன, எதனால் அவருக்கு எப்படி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை 1 minute ரிவீலிங் சீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் அது பின்னாடி இல்லாமல் ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து இவர் யார், இவர் என்ன எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா படத்துக்குள்ளே போதே, அதுக்கப்புறம் படம் பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கன்சிடர் பண்ணி சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி மாறினது எப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. இது ஒரு சதி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எப்படி நடந்திருக்கும், ஏன்னா எடிட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாமே ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா இது வரைக்கும் அப்படின்றது தெரியல. இந்த விஷயம் நடந்தவொடனே ரொம்பவே அப்செட் ஆன அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு நிமிஷம் வந்துருச்சுன்னா, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, ஆனால் வந்துருச்சுன்னா அதை மறந்துட்டு அப்புறமா படம் பாருங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் அந்த படத்தில் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு இயக்குனருக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தமிழ் ரசிகர்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். And this is bye from Vijay. Take care.